செலிப்ரேஷன் மோட்னா உடனே செய்கிறது இந்த டிஷ் தான். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பிரியாணி. செய்யலாமா? சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணால் தெரியாதவங்களும் சூப்பராக செய்யலாம். இப்போ நம்ம சிக்கனை நல்லா ஒரு 4-5 முறை கழுவலாம். லாஸ்ட் டைம் கழுவும்போது கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து 2 மினிட்ஸ் வச்சிடலாம். அதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிடுங்க. சிக்கனில் எந்த ஸ்மெல்லும் வராது. இப்போ சிக்கனில் மிளகாத்தூள், உப்பு, தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதை அப்படியே ஓரமாக வச்சிடுங்க. அதை நல்லா ஊறட்டும். இப்போ பிரியாணிக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இதில் பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் ஒரு விழுதாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அடிகனமான பாத்திரத்தை எடுத்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய், பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு, சோம்பு, அன்னாசிப்பூ, ஜாவித்ரி, கடற்பாசி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் 2 கிலோ அளவு சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி 2 கிலோ பாசுமதி எடுத்திருக்கேன். இந்த ஸ்பைசஸ்லாம் அதுக்கேற்ற மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ்வோட ஃப்ளேமை மீடியமாக வச்சுக்கலாம். இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணுங்கள், கருகக்கூடாது. இப்போ நம்ம நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 1 கிலோ அரிசிக்கு 400 கிராம் வெங்காயம். நான் கிட்டத்தட்ட 3/4 கிலோ சேர்த்துருக்கேன். நான் ஒரு 2 பச்சை மிளகாயை 2ஆக உடச்சி சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 75% நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதக்கும் போது நீங்கள் அடிக்கடி ஒரு 30 செகண்ட் இப்படி மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா சீக்கிரமாக ரோஸ்ட் ஆகிடும். ஒரு 150 கிராம் நெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி லைட்டாக கலர் மாறிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கை விடாமல் வதக்குங்க. அடி பிடிக்கக்கூடாது. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். பிரியாணி பற்றி ஒரு குட்டி நியூஸ் இருக்குங்க. முகலாயர்களுடைய காலத்தில் பேர்ஷியாவிலேருந்து இந்தியாவிற்கு வந்த உணவாக இது கருதப்படுது. பிரியாணி அப்படின்றதுக்கு அரச விருந்துணவு அப்படின்னு பொருள்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் அரைச்ச புதினா, மல்லி விழுதை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்குங்க. இந்த விழுது இப்போ நல்லா வதங்கிடுச்சு. சூப்பரான ஒரு மணம் வருது. இப்போ நாம் தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அதாவது தனியாத்தூளெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 10 செகண்ட் இதை வதக்கலாம். ஃப்ளேம் நல்லா குறைச்சி வச்சுடுங்க. இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். 1 கிலோ அரிசிக்கு 300 கிராம் தக்காளி. நான் 600 கிராம் தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா இந்த தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. பிரியாணியோட டேஸ்ட்டும் கலரும் நாம் எப்படி வதக்குறோன்றதுல தாங்க இருக்குது. இப்போ தக்காளி, வெங்காயம், எல்லா மசாலாவும் நல்லா வதங்கி சூப்பரான ஒரு வாசனை வருதுங்க. இந்த டைமில் தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் எண்ணெயை மீடியமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையாக இருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் மேரினேட் பண்ண சிக்கனை நாம் சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை நல்லா மீடியமாக வச்சுட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் இதை வதக்கலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ளேமை லோவாக வச்சுட்டு ஒரு 7 to 8 மினிட்ஸ் இதை அப்படியே மூடி வச்சுருங்க. அப்போ தான் அந்த சிக்கனில் வந்து நம்ம சேர்த்துருக்க மசாலாலாம் நல்லா அப்சர்வ் ஆகி சிக்கன் ஒரு நல்ல டேஸ்ட்டுக்கு வரும். இடையில ஒரு 2 முறை இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன் இதை நம்ம ஒரு 7 to 8 மினிட்ஸ் வேக விடுறோம்னா, சில இடத்துல நம்ம பிரியாணி சாப்பிடும்போது அந்த சிக்கன் பீஸ் ரொம்ப ஒயிட்டாக இருக்கும். நமக்கு அந்த டேஸ்ட் கிடைக்காது இல்லைங்களா? ஸோ நம்ம இந்த மாதிரி செஞ்சோம்னா சிக்கனும் நமக்கு நல்ல காரசாரமாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த சிக்கனில் காரம், உப்பெல்லாம் சேர்ந்து பாதி அளவுக்கு நல்லா வெந்திருக்கு.
இந்த டைமில் நாம் அளந்து வச்சுருக்க தண்ணியை சேர்த்துக்கலாம். 1க்கு 1.5 தண்ணி சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் இதை கொதிக்க விடலாம். ஏற்கனவே நாம் சிக்கன் வதக்கும்போது ஒரு 7 to 8 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டுருக்கோம். இப்போது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வைக்கலாம். அகெயின் அரிசி சேர்த்து தம்மில் போட்ட பிறகு சிக்கன் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக வெந்து வரும். அதே போல் சிக்கன் மேரினேட் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். தக்காளி வதக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்தோம். இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு குறைச்சலாக இருந்தால் அகெயின் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்க்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. தண்ணி நல்லா கொதிக்குது. நான் ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்ச பாசுமதி அரிசியை சேர்த்துக்கிறேன். அரிசியை நல்லா 2 முறை கழுவிட்டு அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வைங்க. 20 to 25 மினிட்ஸ் ஊறினாலே நமக்கு போதும். அரிசி சேர்த்த பிறகு இந்த மாதிரி ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ரைஸ் முழுசாக கிடைக்கும், உடையாமல். ஸோ ஃப்ளேமை கொஞ்சம் ஹையில் வச்சுக்கலாம். அரிசி பாதி அளவு வேகட்டும். அது வரைக்கும் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 to 6 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணலாம். அரிசி பாதி அளவுக்கு வெந்திருக்கு. 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். திருப்பி எல்லாத்தையும் ஒரு ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வைங்க. இப்போ ஒரு 50% இது வெந்திருக்கு. இப்போ நம்ம சிம்மில் வச்சு மூடிடலாம். அது அப்படியே தம்மில் இருக்கட்டும். அடி பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரு யூஸ் பண்ணாத தோசைக்கல்லை வச்சு அது மேலே இந்த பிரியாணி பாத்திரத்தை வைங்க. ஒரு 7 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணால் கம கமன்னு பிரியாணி ரெடி. அது மேலே கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொத்தமல்லி, நெய் எல்லாத்தையும் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணால் சூப்பரான நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சிங்க. அண்ட் பிக்னஸ், பிரியாணிலாம் எனக்கு செய்ய வராதுன்னு நினைக்காதீங்க. ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் குவான்டிட்டியில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். செய்ய செய்ய அது பழகிடும். ஏன்னா நானும் அப்படி தான் கற்றுக்கிட்டேன். இப்போ நம்ம பிளேட்டிங்க்கு போயிடலாம். நான் ஆனியன் ரைத்தாவும் கத்திரிக்காய் கிரேவி கூடயும் வச்சு சர்வ் பண்ணுறேன். கத்திரிக்காய் கிரேவி ஏற்கனவே நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். நான் அந்த லிங்க்கை உங்களுக்கு இதில் ஆட் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். Until then, it's goodbye from Vilma. Thanks for watching.